ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எல்லாமே எனக்கு 12 o'clockல இருந்து நிறைய மெசேजेस வர ஆரம்பிச்சிருச்சு. So I just want to thank for all the love. I want to just thank all the fans and all the people. அவங்க இவ்வளோ கிளாரிட்டியோட பேசுவாங்க and வந்த உடனே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா விஷன். சிறுத்தை சிவா டைரக்ஷனில் சூர்யா நடித்து வெளியான பல விமர்சனங்களை சந்தித்த நிலையில் சூர்யா ஒய்ஃபான ஜோதிகா தன்னோட விமர்சனங்களை ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. சிறுத்தை சிவா டைரக்ஷனில் சூர்யா நடித்த கங்குவா திரைப்படம் நவம்பர் 14 ரிலீஸ் ஆன முதல் காட்சியிலிருந்து இப்போ வரைக்கும் அந்த படத்துக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. சினிமா விமர்சகரான வழக்கத்தை விட ரொம்ப அதிகமாகவே இந்த படத்தை ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த நிலையில் தமிழ் சினிமாவிலேயே அதிகமாக ட்ரோல் செய்யப்பட்ட படமாக கங்குவா படம் ஒய்ஃபான ஜோதிகா இந்த நிலையில் படத்தை பார்த்துட்டு நெகட்டிவ் கமெண்ட்ஸுக்கு பதிலடி கொடுத்துட்டு வந்து இதை நான் ஒரு ஜோதிகாவாகவும் சினிமா ரசிகராகவும் தான் சொல்கிறேன். சூர்யாவோட ஒய்ஃபாக நான் சொல்லலை. கங்குவா படம் ஒரு நல்ல சூர்யா உங்களை பார்த்து பெருமைப்படுறேன். நீங்கள் நடிகராக இருக்கிறதுக்கும் சினிமாவில் எப்படி முன்னேறணும் பெரிய கனவை வச்சுருக்கீங்கிறது தெரியுது. கங்குவா படத்தில் முதல் அரை மணி நேரம் சவுண்டு காதுக்கு ரொம்ப எரிச்சலாகவே இருந்துச்சு. 3 மணி நேரம் படத்தில் அரை மணி நேரம் மட்டும்தான் எரிச்சலாக இருந்தது. மற்றபடி சினிமா நல்லா தான் இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் சினிமாலேயே இது போன்ற ஒரு ஒளிப்பதிவை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்லை. இப்படி இருந்தும் பல நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரதை பார்த்து எனக்கு ரொம்பவே ஆச்சரியம். பெண்களை இழிவாக காட்டி டபுள் மீனிங்கில் பேசுகிற பெரிய பெரிய படமெல்லாம் இதுக்கு முன்னாடி வந்துச்சு. அதுக்கெல்லாம் இவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கூட வந்ததில்லை. இந்த படத்தில் இருக்க பாசிட்டிவை மட்டும் ஏன் சொல்ல மாட்டேன்றீங்கன்னு சொல்லியிருக்காங்க. கங்குவா டீம் நீங்கள் பெருமையாக இருங்க. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அடிக்கிறவங்க அடிச்சுட்டு தான் இருப்பாங்க. தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல அவங்களால அதை மட்டும் அப்படின்னு ஜோதிகா ஆதங்கத்தோடு தெரிவிச்சிருக்காங்க.